வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அறிவொலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். எங்கள் சேனலில் வாரந்தோறும் 7 முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். இந்த எபிசோடில் சிபில் ஸ்கோர் பற்றி சொல்ல உள்ளோம். முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள். சிபில் ஸ்கோர், கிளிபில் கணக்கு என்பது உங்கள் கடன் மற்றும் நிதி அன்றாட பரிவர்த்தனைகளுக்கான உங்கள் பயன்பாட்டை மதிப்பிடும் ஒரு எண் ஆகும். இது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான மதிப்பீடு அளிக்கின்றது மற்றும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் உங்கள் கடன் விண்ணப்பங்களை மதிப்பிடும் போது முக்கியமாக பயன்படுத்துகின்றன. சிபில் ஸ்கோர் இன் முக்கியத்துவம். உங்களுக்கு ஒரு சிறந்த சிபில் ஸ்கோர் 750 மற்றும் அதற்கு மேல் இருந்தால், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு கடன் வழங்குவதற்கு தயார் ஆகின்றன. உங்களுக்கு குறைந்த சிபில் ஸ்கோர் 750க்கும் குறைவாக இருந்தால், கடன் பெறுதல் சிரமமாக அல்லது அதிக வட்டி விகிதத்துடன் ஆகும். உங்கள் சிபில் ஸ்கோர் உயர்ந்தால், நீங்கள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற முடியும். இதனால் கடன் பரிமாற்றம் சுலபமாகவும் எளிதாகவும் இருக்கும். கிரெடிட் கார்டுகள் மற்றும் புதிய கடன்களை பெறும்போது உங்கள் சிபில் ஸ்கோர் முக்கியமான பங்காக அமைகின்றது. ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் உங்கள் நிதி தரத்தை உறுதிப்படுத்துகிறது. சிபில் ஸ்கோர் 300 முதல் 900 வரையிலான ரேஞ்சில் இருக்கும். சிபில் ஸ்கோர் 750 முதல் 900 மிகவும் நல்ல தரம். வங்கிகள் உங்களுக்கு எளிதாக கடன் வழங்க வாய்ப்பு உள்ளது. சிபில் ஸ்கோர் 650 முதல் 749 சரியான தரம். சில கடன் நிறுவனங்கள் நீங்கள் தகுதியானவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கலாம். சிபில் ஸ்கோர் 550 முதல் 649 சராசரி தரம். இதில் இருக்கும் நபர்களுக்கு கடன் வழங்குவது சிரமமாக இருக்கலாம். சிபில் ஸ்கோர் 300 முதல் 549 மிகவும் மோசமான தரம். நீங்கள் கடன் பெறுவதில் கடுமையான பிரச்சினைகள் ஏற்படும். சிபில் ஸ்கோர் ஐ எப்படி கணக்கிடுகிறார்கள்? 1 லோன் ஹிஸ்டரி வெயிட்டேஜ் 35%. நீங்கள் கடன் எடுத்து மற்றும் அதை எப்படி செலுத்தினீர்கள் என்பது இந்த பகுதியில் முக்கியமாக கணக்கிடப்படுகிறது. கடன் அல்லது கிரெடிட் கார்டில் பின்வட்டம் அதிகரிப்பதும் உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ குறைக்கலாம். 2 கடன் பயன்பாட்டு விகிதம் வெயிட்டேஜ் 30%. நீங்கள் உங்களின் கிரெடிட் கார்டு அல்லது கடன் எவ்வளவு பயன்படுத்துகிறீர்கள் என்பதையும் கணக்கிடுகின்றனர். 30க்கும் குறைவாக கடன் பயன்படுத்துவது உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ மேம்படுத்த உதவும். 3 புதிய கடன் அல்லது கிரெடிட் விண்ணப்பங்கள் வெயிட்டேஜ் 15%. நீங்கள் பலவாக கடன் அல்லது கிரெடிட் கார்டுகளை விண்ணப்பித்தால் அது உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ குறைக்க முடியும், ஏனெனில் இது உங்கள் கடன் பெறும் திறனை குறிக்கின்றது. 4 கடன் வகைகள் வெயிட்டேஜ் 10%. காலடி கடன், பரம்பரை கடன், கிரெடிட் கார்டு ஆகியவைகளின் ஒருங்கிணைப்பான பயன்பாடு உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ மேம்படுத்த உதவும். 5 கடன் நிலுவை வெயிட்டேஜ் 10%. உங்கள் பழைய கடன்கள் முழுவதும் அடைக்கப்பட்டிருப்பதைப் பற்றி அல்லது தவிர்க்கப்படும் வட்டி என பொருள்கள் எவ்வாறு இருந்தன என்பதை அடிப்படையாகக் கொண்டு மதிப்பிடப்படும். சிபில் ஸ்கோர் ஐ எப்படி மேம்படுத்துவது? 1 நேரம் முறையில் கட்டணங்கள் செலுத்துங்கள். உங்கள் கடன் அல்லது கிரெடிட் கார்டு கட்டணங்களை எப்போதும் நேரத்தில் செலுத்துங்கள். 2 கடன் சீரமைப்பு. முந்தைய கடன்களை முறையாக மூடி வைத்து கடன் நிலுவைகளை குறைப்பதன் மூலம் உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ உயர்த்தலாம். 3 கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கட்டணம் செலுத்துதல். உங்கள் கிரெடிட் கார்டின் பயன்பாட்டை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். பரிந்துரைக்கப்படும் 30% என்கிற விகிதத்திற்கு கீழே வைத்திருங்கள். 4 புதிய கடன்கள் விண்ணப்பிக்கும் போது கவனமாக இருக்கவும். அதிகமான கடன் விண்ணப்பங்களை ஒரு நேரத்தில் செய்யாதீர்கள். இது உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ குறைக்கும். 5 கடன் பதிவுகளை சரிபார்க்கவும். உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ மாதந்தோறும் சரிபார்க்கவும். உங்கள் சிபில் ரிப்போர்ட் இல் ஏதேனும் தவறான தகவல்களை பார்க்குமானால்
அவற்றை சிபில் தளத்தில் சரி செய்யுங்கள். சிபில் ஸ்கோர் மற்றும் கடன் தொடர்பு. குறைந்த சிபில் ஸ்கோர் 650 அல்லது அதற்கு குறைவானது இருந்தால் கடன் வழங்குதல் சிரமமாக இருக்கக்கூடும் அல்லது உயர்ந்த வட்டி விகிதம் வழியாக தான் கிடைக்கலாம். சிபில் ஸ்கோர் என்பது உங்கள் நிதி நம்பிக்கையை மற்றும் கடன் கட்டண திறனை மதிப்பிடும் முக்கிய கருவியாக இருக்கின்றது. ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் உங்கள் நிதி ஒழுங்கினை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது, மேலும் உங்கள் கடன் தேவைகளுக்கு உதவுகிறது. தயவுசெய்து உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ சரிபார்க்கவும். இதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து நிதி பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும். இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.